கொஞ்ச நாளாவே இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்துல தெரிஞ்சுக்கலாமா? இது மகர ராசியில அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம், அதாவது பிள்ளையாருடையது. திருவோணம் முதல் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் திருமாலுடையது. இதுல வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். பிரம்ம விஸ்வரூபமான இந்த நட்சத்திரம் இப்போ ஸ்ரீ கிருஷ்ணருடைய தலையில இருக்கக்கூடிய மயிலிறகுல மறைஞ்சிருக்காம். இத நான் சொல்லலங்க, இந்த நட்சத்திரத்தின் மகிமைய மகாபாரதத்திலேயே சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்துல குருச்சேத்திர போர் தொடங்கறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்துல போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு நேரத்தை குறிச்சிட்டு வான்னு துச்சாதனனை அனுப்புறாரு. ஜோதிடத்துல வல்லுநரான சகாதேவன் இவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுன்னு பார்த்து நேரத்தை குறிச்சு கொடுத்து அனுப்பிடுறாரு. இதை பார்த்த கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்துல கௌரவர்கள் போற தொடங்கினா அவங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக வானத்துல இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிறகுல மறைச்சு வச்சுக்கிட்டாராம். மறுநாள் போர் தொடங்குற வேளையில இந்த நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் போர்ல தோற்று போயிடுறாங்க. அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயம் வெற்றி பெறுமா. இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் கிருஷ்ணர் கிட்ட அந்த நட்சத்திரத்தை நீங்க திரும்பவும் அந்த இடத்துலயே வச்சிடுங்கன்னு முறையிட்டாங்களாம். கலியுகத்துல மனுஷங்க இதை தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை அவர் மறைச்சே வச்சுட்டதா சொல்லப்படுது. தேவர்கள் ரொம்பவே மன்றாடி கேட்டுக்கிட்டதுனால தினமும் பகல் 11:45 12:15 மணி வரைக்கும் மட்டுமே இந்த அபிஜித் நட்சத்திரம் வானத்துல தோன்றுபடி செஞ்சாராம் கிருஷ்ணர். இதனாலதான் இந்த நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்துல 27 நட்சத்திரங்கள் கூட சேராம இருக்குன்னு சொல்றாங்க ஜோதிட வல்லுநர்கள். அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் சூடிட்டு முதன்முறையா காட்சி கொடுத்த திருத்தலம் தான் திருக்கண்ணபுரம். நியாயமான கோரிக்கைகளை மட்டும் முன் வச்சு அபிஜித் நட்சத்திர வழிபாடு செஞ்சா நமக்கும் வெற்றி நிச்சயம்.